ஷீலு கிச்சன்லேருந்து மணத்தக்காளி கீரையும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு வச்சு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து மணத்தக்காளி கடையப்போ போகிறேன். அதுக்கு நான் மணத்தக்காளி நல்லா ஆஞ்சு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு குட்டி தக்காளி ஒரு 2 தக்காளியில் போட்டிருக்கேன் நறுக்கி. அடுத்து 50 பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம், 5 பூண்டு, 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதை நம்ம குக்கரில் சேர்த்து மஞ்சப்பொடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கீரை பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். சூப்பராக வந்துருச்சு. இதை நான் நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்து கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுருவோம். கடுகு, வத்தல், பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டிடுவோம். தாளிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தாளிச்சாச்சு கூட்டு நல்லா. பெருங்காயம், கடுகு, பட்டை வத்தல் கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன். மணத்தக்காளி பாசிப்பருப்பு போட்டு மணத்தக்காளி கீரையும் பாசிப்பருப்பும் போட்டு கூட்டு வச்சு காமிச்சிருக்கேன். இது ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு, வாய்ப்புண்ணுக்கெல்லாம் இந்த கீரை பாசிப்பருப்பு உடம்புக்கு நல்லது. நீங்களும் இதேமாரி கூட்டு செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.